முன்னோர்களை வணங்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஆண் அதிகமாக இறப்பின் காரணமாக இருந்தால் கருப்பு எள்ளும், பெண் இறப்பின் காரணமாக அதிகமாக இருந்தால் வெள்ளை எள்ளும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்டு நீரில் அந்த எள்ளை போட்டுட்டு நீங்க வணங்கிவிட்டு கால்படாத இடங்களில், முளைக்காத இடங்களில் அந்த எள் நீரை விட்டு விடலாம். விடாப்படியான துன்பங்கள் எதுவுமே நடக்கவில்லை வாழ்க்கையில் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வழிபாட்டு முறைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். குலதெய்வத்தை நினைத்தவுடன் போய் பார்த்தீர்கள் என்றால் குலதெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். நாம் எப்பொழுது நினைத்தாலும் அந்த குலதெய்வ ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை அப்படின்னா அருள் கொஞ்சம் குறைவாகவே இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். இல்லத்தில் எப்பொழுதும் நோய் நொடியும் மகிழ்ச்சியே இல்லை அப்படிங்கிற காரணங்கள் நிறைய இருந்தால் தெய்வங்கள் அந்த வீட்டில் குறைந்த சக்தியாக வாழ்கின்றார்கள். அவர்களை நிறைவு செய்வதற்கு அடிக்கடி வீட்டை சுத்தம் செய்து கொள்ளுங்கள். விளக்கேற்றுவதற்கு முன்பாக சுத்தம் செய்து கொள்ளுங்கள். விளக்கேற்றிய பிறகு எதனையும் நாம் துடைக்கவோ பெருக்கவோ அது கூடாது.